ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கியிருக்கான். கண்ணை மூடிக்கிட்டு ஆல்ஃபா பண்ணினேன். அதில் வரக்கூடிய எத்தனை பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி 1.5 மாதத்துக்குள்ளே எல்லாம் பண்ணி இது ரெஜிஸ்ட்ரேஷனை ஈஸியாக முடித்தோம். இது ஒரு சின்ன உதாரணம். வெற்றிங்கிறதுல பிரச்சனைகளே வராதா? ஆல்ஃபா மைண்ட், அதாவது ஆல்ஃபா சித்தர்களுக்கு பிரச்சனையே வராதா? வரும். அது எப்படி மாறும்? அந்த பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்? அதுதான் இப்போ முக்கியமாக நான் பேச விரும்புகிறேன். எனக்கு 13 வயசில் இடது கையில் ஃப்ராக்சர் ஆச்சு. அப்போ அழுதுருக்கிறேன், கஷ்டப்பட்டுருக்கிறேன். எங்கள் பாட்டி சொன்னாங்க, எப்போ சுமைன்னா நாங்கள் சுமந்துக்கலாம், இந்த வழி நீ தான் அதை தாங்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது என்னுடைய 13 வயசில் நடந்தது. ஆல்ஃபா மைண்ட் பவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் 7:30 ஐ வாண்டட் டு கோ டு ஆம்பூர். 4 மணிக்கு போகும்போது கால் இடறி காலில் ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த ஃப்ராக்சர் ஆனது என்ன? அதனால் நான் பாதிக்கப்பட்டேன். பாதிப்பு அதாவது சோதனை தான் சொல்லுவேன். வேதனையாக மாறலை, சோதனை சாதனையாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேனேஜிங் டைரக்டரை பார்க்குறதுக்கு நான் போவேன். ஆனால் இந்த ஃப்ராக்சர் ஆகி நான் சீட்டில் உட்காந்துருக்கும்போது மேனேஜிங் டைரக்டர் என்னுடைய ரூமுக்கு வருவார். என்னோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னுடைய சேருக்கு முன்னாடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போவார். அதுதான் இந்த ஆல்ஃபா மைண்ட் பவனுடைய. அதே மாதிரி என்னுடைய 30 ஆண்டு கால இல்லற வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான வாழ்க்கைனா அந்த கால் ஒடிஞ்சு என்னுடைய ஒய்ஃப் என்கிட்ட எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு என்னை குளிக்கப்படுத்துறதுலேருந்து எல்லாம் பண்ணினது. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு சந்தர்ப்பமும் அந்த ஃப்ராக்சர் ஆனது பீரியடில் தான். அதாவது இதுக்கு எப்படி சொல்லுவேன்னா, நம்ம சாதாரணமாக நான் ஒரு 2 இட்லி சாப்பிடுவேன். ஆனால் இந்த மிளகாப்பொடி கொடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொடுத்தா 4 இட்லியாக சாப்பிடுவேன். அந்த காரத்துக்கு அந்த நல்லெண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் 2 இட்லி 4 இட்லி ஆகுது. அதே மாதிரி தான் அந்த ஃப்ராக்சர் ஆனது நெகட்டிவாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், ஆனால் அது சோதனையாக இருக்கலாம். ஆனால் அது எனக்கு சாதனையாக மாறிச்சு, ஒரு இன்பமான நாட்களாக மாறிச்சு. இது ஒன்று. ரெண்டாவது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை மெரினா பீச்சுக்கு போகிறேன். ராத்திரி 10 மணிக்கு ஐ வாஸ் ரிட்டர்னிங் டு மறைமலை நகர். 10 மணிக்கு போகும்போது ஒன்றும் ஆகலை. ஆனால் மறுநாள் காலையில் 8 மணிக்கு மெடிடேட் பண்ணிவிட்டு கார் எடுக்கிறேன். 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். 3rd கியரில் தான் கார் மூவ் ஆகிருக்கு. காரில் பேனட்டில் புகை வருது. உடனே காரை தீ படிச்சிச்சு. நான் இறங்கிட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி செக்யூரிட்டிகிட்ட இந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் எடுத்துகிட்டு வாங்க, கார் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு. அவர் பக்கத்தில் இருக்கிற ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஃபயர் சர்வீஸ் இன்ஜினியே கூப்பிட்டு உடனே கார் அனுப்பிச்சிட்டார். இன்சூரன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 35,000 ருபீஸ் ஆச்சு. பழையபடி கார் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எல்லாம் வந்தது. எனக்கு ஒரு 5,000 ருபீஸ் செலவாச்சு. கார் புதுசாகிடுச்சு. நாள் தீ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அத்துவான காட்டில் கஷ்டப்பட்டிருப்பேன். நானும் ஒய்ஃபும் மாத்திரம் வந்திருப்போம். ராத்திரி 10 மணிக்கு. மறுநாள் காலையில் 8 மணிக்கு மறைமலை நகர் டவுனுக்குள்ளே என்னுடைய ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் 8 மணிக்கு இது நடக்குது. உடனே ஃபயர் இன்ஜின் அணைக்குது. நான் வழக்கம் போல் 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டேன் வித்தவுட் எனி ப்ராப்ளம். கார் தீ பிடிச்சாலும் நான் 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். இன்சூரன்ஸ் கம்பெனி கார் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு வாரத்தில் எனக்கு கார் புதுசாக ரீபெயிண்ட் பண்ணி இன்சூரன்ஸில் எல்லாம் வந்துடுச்சு. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் தானே. எல்லாம் வெளியூர் போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் புக், சோழன் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். புயல் வந்துகிட்டே இருக்குது. அந்த புயல் சென்னையா பாண்டிச்சேரியா கடலூரா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காலையில் 8:20க்கு ட்ரெயின். மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். முதல்ல பேப்பரில் பார்த்தேன், சென்னை தப்பிக்குமா வால் போஸ்டர், அந்த மாதிரி. உடனே மெடிடேட் பண்ணேன். சென்னைக்கு எந்த பாதகமும் வரக்கூடாதுங்கிற மாதிரி நான் மெடிடேட் பண்ணேன். சென்னைக்கு வரல. அடுத்தாப்பில் காலையில் 8:20க்கு ட்ரெயின் போகணும். நான் 7:20க்கெல்லாம் போயிட்டேன் ஸ்டேஷனுக்கு. பட் போனேன்னா பிரச்சனை, போகாமல் இருக்க முடியல. டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஐ லெஃப்ட் இட் டு தி ஆல்மைட்டி. சரி, மெடிடேட் பண்ணிட்டேன். நான் போகிறது நல்லதாக இருந்தால் ட்ரெயின் போகட்டும், போனால் பிரச்சனை வரும்னா ட்ரெயின் போகக்கூடாது. காலையில் மெடிடேட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன். 5:30க்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்போ எஸ் த ட்ரெயின் இஸ் கோயிங் ஆஸ் பர் ஷெட்யூல், போகும், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டப்போ அங்கே போய் சேர்ந்ததுக்கு முன்னே கேன்சல்டு அப்படின்னாங்க. உடனே என் ஒய்ஃப்
குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது போகுது, நம்ம அங்கே போய் திருச்சியிலேருந்து அங்கே போயிடலாம் அப்படின்னாங்க. எகைன் மெடிடேஷனில் நான் என்ன நோ அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. குருவாயூரில் போயிருந்தோம்னா செங்கல்பட்டோட அந்த ட்ரெயின் கேன்சல் ஆகி ரோட்டில் நிற்கணும். அதெல்லாம் நடக்கலை. இந்த மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னென்ன வரணுமோ வரலாம், ஆனால் அது சோதனையாக இருக்காது, அதாவது வேதனையாக இருக்காது, சாதனைகளாக தான் மாறி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மூணு பேருக்கு வந்து மிராக்கிள் நடந்திருக்கு. அந்த 3 பேருக்கும் வந்து பிரச்சனைகள் வந்தப்போ, ஹார்ட் அட்டாக்கு வேறு ஒரு பிரச்சனைகள் வந்தது, இந்த மாதிரி வந்தப்பெல்லாம் அவங்க எனக்கு இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணுவாங்க. உடனே நான் உட்காந்து எந்த இடத்துல இருக்கிறனோ அந்த இடத்துல உடனே மெடிடேட் பண்ணியிருக்கேன். அதனுடைய விளைவுகள் உடனே அவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக வந்திருக்கு. அவங்க நார்மலாக இருக்காங்க. அந்த மாதிரி வந்தோம்னா அந்த டாக்டர்ஸே வந்துட்டு என்ன பண்ணினீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு. அந்த மாதிரி இட் ஆல் ஐ ஹாவ் டு தேங்க் ஆல்ஃபா, ஐ ஹாவ் டு தேங்க் மா குரு. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல், தேங்க்யூ. தன்னோட கருத்தை இங்கே பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி. குரு இல்லா வித்தை நிச்சயம் குப்பையிலே தான். எந்த ஒரு கலைக்கும் குரு தேவை. அதுவும் ஒரு அற்புதமான அறிவியல், நம்ம சிந்தனையையும் நம்ம மனதையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் கலைக்கு குருஜியாக இருக்கிற டாக்டர் விஜயலக்ஷ்மி பந்தயன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க ஆசைப்படுறோம். லைஃபோட மோஸ்ட் அர்ஜென்ட் கொஸ்டின் இஸ் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஃபார் அதர்ஸ். மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம். இது மதர் தெரசா சொன்னது. நிச்சயமாக ஒரு தனி மனிதருக்கு மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு சொசைட்டிக்கு மட்டும் இல்லை, இந்த கலை உலகம் முழுக்க பரவ ஒரு உந்து சக்தியாக குருஜி டாக்டர் விஜயலக்ஷ்மி பந்தயன் செயல்பட்டு இருக்காங்க. இதனால் மனம் ஒருநிலைப்படுது, அதனோட சக்தி அபாரமாகுது, அதிசயத்தக்க வகையில் நம்ம ரியல் லைஃப்க்கு யூஸ் ஆகுது. கவலைப்படுறவங்களுக்கு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் கடமையை செய்கிறவங்களுக்கு கடமைகள் இருந்துகிட்டே இருக்கும். தன்னோட கடமை ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படின்ற அற்புத கலையை பரப்பணும், அதில் சாதிச்சும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக அமையுதுன்னா அது பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறோட உங்களோட அந்த ஒத்துழைப்பும் அந்த பொறுமையும் தான். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எல்லா விஐபிஸ்க்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பேசின எல்லாருக்குமே அண்டு இந்த ப்ரோக்ராம் அற்புதமாக ஷூட் பண்ண கேமரா நண்பர்களுக்கும், லைட் சவுண்ட் அமைச்சு தந்த டெக்னீஷியன்ஸ்க்கும், அண்ட் காமராஜர் அரங்க நிர்வாகிகளுக்கும், அண்டு காம்பேர் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்க மோகன்ராஜ் சாருக்கும், அண்ட் இந்த ஸ்டேஜுக்கு பேக் சைட்லேருந்து இந்த ப்ரோக்ராமை அற்புதமாக கைட் பண்ணிகிட்ருக்க எல்லா அன்பு தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க ஆசைப்படுறேன். ஆல்ஃபா மைண்ட் பவர் நியூ இயர் மீட் 2012 நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா நன்றியுறையும் நானே சொன்னால் நல்லா இருக்காது, ஏன்னா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் ரெங்கராஜன் சார் ரெடியாக இருக்கார். அவர் என்னோட சீனியர் அப்படின்னு சொல்லலாம். நான் மேமோட ஒரு 100 லைவ்ஸ் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம், அவர் 200 லைவ்ஸ் பொதிகையில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியுரை வழங்க வர்றாங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பை மிஸ்டர் ரெங்கராஜன். ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் வெல்கம். காமராஜர் அரங்கம், காமராஜர் கல்வி கண்ணை திறந்தவர் என்பதால் நண்பர் மோகன்ராஜ் அவர்கள் பள்ளியிலே சொல்லாத புள்ளி விவரங்களை எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி சொன்னார்கள். காமராஜர் அரங்கம் தொடக்கத்திலே மிஸ்ஸஸ் பத்ரி அவர்களுடைய பாடலில் திரு அரங்கமாக ஸ்ரீரங்கமாக மாறியது. அதற்கடுத்து டாக்டர் அவர்கள் அதை அறிவியல் அரங்கமாக மாற்றினார்கள். நம்முடைய மா குரு அவர்கள், தெலுங்கில் மான்னா நம்மன்னு அர்த்தம், தமிழில் மான்னா பெரியன்னு அர்த்தம். ஆக நம்ம குரு என்று சொன்னாலும் அது சரி, மிகப்பெரிய மா குரு என்று சொன்னாலும் அது சரி, ரெண்டும் சரிதான். மா குரு அவர்கள் இதை ஒரு ஆன்மீக அரங்கமாக மாற்றினார்கள். குருநானக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் இதை ஒரு கல்லூரி அரங்கமாக மாற்றினார்கள்.
அதற்கடுத்து மிஸ்ஸஸ் பார்வதி அவர்கள் ஒரு நிர்வாக அரங்கமாக மாற்றினார்கள். ஆக காமராஜர் அரங்கம் பல்வேறு நிலையில் பல்வேறு பரிமாணங்களோடு இன்றைக்கு காட்சியளித்தது. உங்களுக்கு உள்ளே என்ன இருக்கிறதோ அதைத்தான் வெளியிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த அரங்கம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரங்கமாக இருந்தாலும் கூட இந்த அரங்கத்தை ஒருவருடைய சிந்தனையிலே மனதிலே முதலிலே ஒரு வரைபடமாகத்தான் வந்திருக்கும். அந்த வரைபடம்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரங்கம். அந்த வரைபடத்தை மிக அழகாக வரைவதற்கு மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியான நதியினிலே ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தால் அது ஆடும். அப்படிப்பட்ட அமைதியான மனதை பெற்றிருந்தால்தான் நீங்கள் நல்ல வரைபடங்களை, மன வரைபடங்களை வரைந்து வாழ்க்கையில் நிறைவாக வாழ முடியும் என்கின்ற நல்ல எண்ணத்தை நாளும் உங்களுக்கு சொல்லி வருகின்ற மாகுரு மகாகுருஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக பரிபூர்ணமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட பண்பாளர்கள், ஆன்று அவிந்த அறிஞர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆல்பா சித்தர்கள் என்றாலே அவர்கள் நன்றியின் உறைவிடம். ஆகவே நன்றியின் உறைவிடங்களுக்கு நன்றி உரைப்பது நன்று. என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி மறந்த மகற்கென்கின்ற வள்ளுவப் பெருதகையின் மெய்மொழியை சொல்லி வந்தவர்களுக்கு, ஆல்பா சித்தர்களுக்கு, ஆல்பாவின் சொந்தங்களுக்கு இதை அற்புதமாக ஆற்றோட்டத்தை போல அழகாக காற்றோட்டமாக தொகுத்து வழங்கிய நண்பர் மோகன்ராஜ் அவர்களுக்கு, எல்லோருக்கும் ஒலி ஒளி அமைத்து கொடுத்த எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றியை ஆல்பா மைண்ட் பவர் நிறுவனத்தின் சார்பாக கூறி முடிக்கின்றேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியாக தேசிய கீதம் தயவுசெய்து அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழா இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் உங்களுக்கு எங்களோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் a sweet and great and super new year 2012. Thank you. Thanks a lot.